என் கூட இருந்த என் சொந்தக்காரன், என் கூட பிறந்தவன், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் நண்பன் நினைச்சவன், அவன் தான் ஆண்டவர் என்னை கல்லறிஞ்சிட்டான். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாட்களுக்கு பின்பு அவர்களுக்கே ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உன்னை கர்த்தர் எழுப்ப போகிறாராம். உன் கண்ணீரை மனுஷன் பார்த்தானோ இல்லையோ, உன் கண்ணீரை தேவன் பார்த்தார். எது நிமித்தம் நீ கண்ணீர் வெடிச்சு கொண்டிருக்கிறாயோ, இந்த கண்ணீருக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு. என்ன பிரச்சனை சிஸ்டர்? அம்பிளிக்கல் ஹெர்னியா. ப்ரேயருக்கு வரும்போது கூட எனக்கு பயங்கர பெயின் இருந்தது. நான் சிஎம்சியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன். பெயின் இருந்தால் அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம்னு சொன்னார். ஆனால் அப்போ கூட எனக்கு பெயின் சரியாகவே ஆகவே இல்லை. எனக்கு இப்போ கடவுள் சுகத்தை கொடுத்துருக்காரு. ஏசப்பா சுகம் கொடுத்துட்டாரு, மொத்தமாக சரியாயிடுச்சு. நல்ல கை உயர்த்தி ஏசப்பா. ரைட் எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருந்தது. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பேக் தான் ரொம்ப ஜாம் பண்ண எனக்கு இந்த கையில இருந்து ஏதோ போன மாதிரி இருந்தது. சூப்பர்ல. எவ்வளவு நாளா அப்படி இருந்துச்சு? ஒரு 1 மந்த். 1 மந்த் ரொம்ப பெயினா இருந்தீங்க. ஆனா தூக்க முடியாது. இங்க வர்ஷிப் பண்ண விடுதலை ஆயிட்டீங்க. நல்ல கைகளை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துவோம். இந்த பிள்ளை எத்தனை பேர் நேத்து பாத்தீங்க? அந்த கண்ணாடி எங்கம்மா? ஓகே. ஆனா கண்ணாடி விசுவாசத்தோட இருக்க. ஆமா. இப்போ எப்படி இருக்கு உனக்கு? இப்போ எனக்கு தெளிவா இருக்கு. நல்ல கையை தட்டி ஏசப்பாவை நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. சொல்லுமா, நம்மை நிரப்புவா, நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே.